வெல்கம் டு சுவை வீடு சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான ஃபுட், டெலிஷியஸான ஃபுட்டு தான் பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல்லேருந்து பசங்க வந்தோடனே அம்மா எனக்கு ஏதாவது வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி அந்த டைமில் 10 நிமிஷத்தில் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி தான். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, ஃபஸ்ட்டு கஸ்டர்ட் பவுடர். என்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை, அதனால் நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டேன். அடுத்து ப்ரெட்டு, ஃப்ரெஷ் ப்ரெட்டான்னு பார்த்து வாங்கிக்கோங்க, அது முக்கியம். அடுத்தது பட்டர். நான் சால்டட் பட்டர் தான் வாங்கியிருந்தேன், மில்கி மிஸ்டில் வாங்கியிருந்தேன். இந்த பொருளோடு நமக்கு பால் தேவைங்க. எனக்கு வீட்டிலையே பால் இருந்தது அப்படிங்கிறதுனால நான் அந்த பாலை யூஸ் பண்ணிட்டேன். கம்மியான ஐட்டத்தை வச்சு நம்ம அருமையான டிஷ் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் நம்ம பட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ப்ரெட்டை ஆல்ரெடி 2 ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்லைஸை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம 2 பக்கமும் அந்த பட்டர் ஒரு விழுகிற மாதிரி 2 பக்கமும் தடவி எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம ப்ரெட்டை கருக விட்டுறக்கூடாது. நமக்கு பொன்னிறமாக வர மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். அப்போ தான் நமக்கு நல்லா இருக்கும். கருகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம இப்போது அந்த கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா பார்த்து மிக்ஸ் பண்ணணுங்க. இல்லைனா சில சமயம் அது கட்டி கட்டியாக ஆகிடுது. நமக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மூத்தாக வேணும். அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சுருந்தேன், அதனால் காய்ச்சின பாலே ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது அடுத்தது அந்த ப்ரெட்டு மேலே நம்ம பால் ஊற்ற போகிறோம். நம்ம இந்த பாலை ஊற்றினது உடனேவே அந்த ப்ரெட்டு பாலெல்லாம் உறிஞ்சிக்கும். நல்லா பாலை உறிஞ்சிட்டு நல்லா செம்ம சாஃப்டாகிடுங்க. உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்தாலே நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா இருக்க பாலெல்லாம் உறிஞ்சிடும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிட்டேன். மெயினான விஷயம், இந்த பாலில் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன். அதனால் நான் ஸ்வீட்டுக்கு எதுவுமே ஊற்றலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்க்கரை இல்லைனா தேன், இந்த மாதிரி எந்த ஸ்வீட்னஸ் வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பாலில் சுகர் ஆட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு சுகரும் இதில் ஆட் பண்ணல. உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நல்லா பால் எல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சிடுச்சு. இப்போ தான் நம்ம அந்த மேஜிக் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை பாலில் கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஊற்ற போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்கு ஊற்றுறோன்னா, நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம ப்ரெட்டு மேலே ஊற்றினோடனே அந்த ப்ரெட் இதெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நல்லா இழுத்ததுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு க்ரீமியான ஒரு புட்டிங் ஸ்டைலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம பாலில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம். உங்களுக்கு அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்து ப்ரெட் மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க இந்த ப்ராசஸ். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடையாமல் ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்காக நான் கொஞ்சம் நட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் ஆல்ரெடி நான் கொஞ்சமாக துருவி வச்சுருந்தேங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அதெல்லாமே துருவி வச்சுக்கோங்க. பார்த்திங்களா, நம்ம அருமையாக ஒரு பிளேட்லேருந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. என்கிட்ட ஆல்ரெடி சாக்லேட் சிரப் இருந்தது, அதனால நான் அந்த சாக்லேட் சிரப்பை வச்சு இதுக்கு மேலே கோட்டிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்த்திங்களா, என் பையனுக்கு ஆர்வம் தாங்கலை. செஞ்சிட்ருக்கும் போதே அம்மா செஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனால், அப்புறம் நான் துருவி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இது மேலே தூவி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆச்சு. பார்க்கவே சூப்பராக அருமையாக இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய்.